சொரூபி அருளவதார் சாஷ்டாங்கம் செய்யவார் சாஷ்டாங்கம் செய்யவாரும் சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவை. Oh come let us adore, oh come let us adore him, oh come let us adore him, Christ the Lord. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிறவர்களின் மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும் பொழுது ஒளியாகிய இயேசு இந்த உலகத்தில் அவதரித்தார், பிறந்தார். எதற்காக? மூழ்கி கொண்டிருக்கிற அந்தகாரங்களை அகற்றுவதற்காக. ஆரம்பத்திலே ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்த இடத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அசைவாடி முதலில் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவது. வெளிச்சம் உண்டானது. இன்றைக்கும் இருள் சூழ்ந்த உங்கள் வாழ்க்கையில், இருள் நிறைந்திருக்கிற உங்களுடைய குடும்பத்தின் காரியங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு ஒளியாக வீச விரும்புகிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பாக உதித்த அந்த ஒளி இன்றைக்கு உங்கள் வீட்டை தேடி வந்திருக்கிறது. உங்கள் இருதயத்தில் அது பிரவேசிக்கிறது. ஒளியை பெற்றுக்கொண்டு ஒளியின் பிள்ளைகளாய் வாழுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பின் ஆண்டவரே, நீர் இந்த பூமிக்கு ஒளியாய் வந்ததை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அதை நீர் வெளிப்படுத்தி நிறைவாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்தின் வாழ்க்கையிலும் இருக்கின்ற அந்தகார இருள்கள் விலகட்டும், விலகட்டும். தேவ ஆவியானவர் ஆளுகை செய்வீராக. ஒவ்வொரு ஆத்துமாவும் இருதயமும் இயேசுவுக்கு மகிமையாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.